இந்த பொண்ணை நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க? இது பயங்கரமான புக் வார்மு. நீங்கள் சும்மா வேர்க்கடலை வாங்கி கொடுத்து சாப்பிட்றியான்னு கொடுத்தீங்கன்னா கூட அந்த கடலையை விட்டுட்டு அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு படிப்பா. அந்த மாதிரி ஒரு படிப்பு. இனிமே உனக்கு என் ஞாபகம் வரணும்னா உன் புக்ஸில் ஒரு பாடமாவோ இல்லை ஏதோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேள்வியாவோ வந்தால் தான் ஒன்று போல. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரீசெண்டாக பூ பாடல் ரிலீஸ் பண்ணும்போது கூட பார்த்துட்டு அந்த செருப்பை கழட்டி கையில் கொடுத்துட்டு பேக்கை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போவான்றது எப்பயோ படித்தேன். எனக்கு இப்போ விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு பயங்கர பாஸ் அவங்க திருநங்கைன்றதே காமிக்கவே கூடாது, ரெப்ரசன்டேஷனே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட் அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சூப்பராக நடித்தாங்க. ஒன் டேக்கில் பண்ணாங்க. படம் தேட்டரில் போய் ஒரு ஒரு பெரிய மேசை விட்டு இங்கேருந்து இப்படி சொல்கிறாங்க, அங்கேருந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஃபீலிங்கை நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். இது என்ன படம், யார், என்ன கதை எதுவுமே தெரியாது. லோகேஷ் ஒரு லைன் சொல்லி நான் ஒன்று படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, அது நடக்கலை. அதனால இந்த வாட்டி நீ நினச்சது படமாக நீ பண்ணு, எனக்கு எதுவுமே சொல்லாத, நீ படம் பண்ணு, படத்தை காமி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க உனக்கு இத்தனை நாள் ஆச்சா? அவன்கிட்ட 29 பார்த்துட்டீங்கன்னு கேட்டேன். என்ன 29 அப்படின்னு கேட்டான். சரி ஓகே, என் தப்பு தான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த இடையில சொன்னவங்க ஒரு வார்த்தை இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதில் ஒரு லைட் வரும். நான் அதே தான் ரைட்டிங்லேயுமே இந்த 29 பொறுத்த வரைக்குமே இந்த லாஸ்ட்டில் ஒன்று அந்த ஸ்பீக்கர் அப்படின்னு போய் பேசும்பொழுது அது ஒரு மூமெண்ட்டாக ஒன்று இருந்துச்சு. தேட்டர் எரப்ட் ஆகிற மூமெண்ட். ஐ திங்க் லைட்டாக அந்த கதையை எல்லாம் பார்த்துட்டு இருந்த டைமில் திடீர்னு அந்த கிளைமேக்ஸ் எப்படி கிராக் பண்ணி எந்த மூமெண்ட் சொல்றீங்க? அந்த கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட்ல அந்த டெடெக்ஸ் ஸ்பீக்கரா அவனு போவாரு. ஆமா எனக்கு இந்த மாதிரி அது பிரில்லியன்ட் ஒர்க் அது சீரியஸ்லி. இல்லை எனக்கு பேசிவா ஹீரோயிசமாக பண்ணால் பிடிக்கும். பேசிவானா இப்போ ஒருத்தர் வந்து லாஸ்ட் வீக்கு நான் ஒரு ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். பார்த்து எனக்கு குளு ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த சின்ன பசங்களாம் சந்தானத்தை யூஸ் பண்ணிப்பானுங்க. ஆரம்பத்தில் வந்து சும்மா நடந்து வரணும்னா கூட நான் தான் நடுவில் நடந்து வருவேன், நான் தான் நடுப்பேன், நடுவில் நடந்து வர்றது தான் பெரிய, நான் தான் நடந்து வருவேன்னு சொல்லிட்டு அடிச்சுப்பானுங்க நடுவில் நடந்து வர்றதுக்கு. இன்ட்ரோவில் அவ்வளோ பெரிய ஷூட் அவுட் முடிஞ்ச ஒரு மீன் கையில் எடுத்துக்கிட்டு பேக்கை இப்படி போட்டுட்டு நடந்து போவார். யாரா இவன்ற மாதிரி இவங்கெல்லாம் கூட நடந்து வரும்போது அவங்க கால்லாம் அப்படியே மாறி அவரை நடுவில் விட்டு நடந்து போவாங்க. அது செம மாசாக இருந்துச்சுன்னா அப்படின்னா. இத்தனை வருஷத்தில் இதை மென்ஷன் பண்ணி ஒருத்தன் எனக்கு சொன்னது இதான் ஃபஸ்ட்டு. அவன்கிட்ட 29 பார்த்துட்டீங்கன்னு கேட்டேன். என்ன 29 அப்படின்னு கேட்டான். சரி ஓகே, என் தப்பு தான் அப்படின்ட்டு விட்டு கேட்டாரா. அப்புறம் இப்படி நான் பண்ண படம் அடுத்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதை எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான் எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் மொமெண்ட்டாக தோணுச்சு. எனக்கு என்னென்னா அவன் வந்து ஒரு ஆளாக ஆயிட்டான்றது ஃபீல் ஆகணும். அதுக்குன்னு நம்ம உனக்கு வேறு எப்படிலாம் காட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணை பற்றி ப்ரீஃப் பண்ணும்போதே இருக்குது. இந்த பொண்ணை நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க? இது பயங்கரமான புக் வார்மு. நீங்கள் சும்மா வேர்க்கடலை வாங்கி கொடுத்து சாப்பிட்றியான்னு கொடுத்தீங்கன்னா கூட அந்த கடலையை விட்டுட்டு அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு படிப்பா. அந்த மாதிரி ஒரு படிப்பு. இவ்வளோ எப்படி நீங்கள் லவ் பண்ணீங்கன்னெலாம் ஒரு சீனில் கேட்குற மாதிரிலாம் முன்னாடி இருந்துச்சு. அப்போது அவள் ஃபோக்கஸ் அதில் தான் போகுதுன்னும் போது அதில் தான் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற தாட்டு தான் வந்துச்சு ஸோ அந்த நெருப்பின் நடனம்ன்ற சாப்டரே வந்து அவன் இங்கே வந்து லேண்ட் ஆகுறதுக்கான ஒரு டான்ஸ் தான். அந்த ஸ்டார்டிங்கோட அடையாளம் ஃபேக்டர் கரெக்டாக நிற்கணுன்ற மாதிரி தான். அது ஒர்க் ஆச்சு தேட்டரில், பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே ஓகே. இன்னைக்கு கேட்குறீங்க, பார்க்கலையா நீங்கள் போயிட்டு? இல்லை நான் பார்த்த தேட்டரில் ஒர்க் ஆச்சு, நீங்கள் பார்த்து. அதுக்கப்புறம் அந்த பெட்டில் பேசுகிற கான்வர்சேஷன் நிறைய, அந்த மெசேஜ் வர்றதும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங். மகேந்திரனை காஸ்ட் பண்ணுறதும் வந்து எனக்கு தெரியும். மகேந்திரன் மேலே மகேந்திரனுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறதும் கான்ஃபிடென்ட்டாக பேசுறதும் வந்து சம்டைம்ஸ் மகேந்திரனுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. அப்படின்னும் போது எனக்கு அதனால் ஒருத்தரை வந்து நம்ம ஏன் கன்சிடர் பண்ணாமல் இருக்கணும்? கண்டிப்பாக மகேந்திரன் தான் பண்ணணும். நான் பிடிவாதமாக முதல்ல இருந்தே சொல்லிட்டுருந்தேன். அண்டு ரொம்ப நல்ல பையன் அந்த பையன். நீங்கள் மகேந்திரன்கிட்ட இருக்கிற ஒரு எனர்ஜி வந்து கரெக்டாக ஒன்று நடக்கும்போது பயங்கர மேசிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹைப்பராக பயங்கர பாசிட்டிவான பையன். அது இந்த படத்தில் வந்து இதே மாதிரி அடையாள நெருக்கடி இருக்கிற ஒரு பையனே நிஜத்துலேயும் மகேந்திரன். ஏன்னா
மாஸ்டர் மகேந்திரன்னா நமக்கு தெரியும். பல வருஷம் கழிச்சு விஜய் சார் படத்தில் லோகேஷ் ஒரு வாய்ப்பு அமைஞ்சு மாஸ்டரில் நடித்து அந்த படத்தில் திரும்ப மகேந்திரனுக்கு ஒரு ரீபூட் ஆன மாதிரி. ஆனால் அவன் நேரம் அந்த படம் பேரும் மாஸ்டர் திரும்ப மாஸ்டர் நடித்த மகேந்திரன்னா மாஸ்டர் மகேந்திரனாவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுல. அதனால எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு மகேந்திரன் படத்துக்குள்ள இந்த கேரக்டருக்கு பண்ணலாம். மகேந்திரனே சொன்னான், அண்ணா பார்த்தாலே அடிக்கணும்னு தோன்ற மாதிரி கேரக்டரா இருக்கு எனக்கு. ஆமா மகேந்திரன், ஆனா நீ பண்ணினா நினைச்சு பார்த்தாலே அடிக்கணும்னு தோன்ற அளவுக்கு வந்துடும். ஓப்பனிங் கல்யாண சீக்வன்ஸ்லாம். ஆமா, அவங்களும் சரி. இந்த கலெக்டரா அனுஸ்ரீ வேலை நடிச்சாங்க. அவங்க திருநங்கை. அவங்க நான் ரேண்டமா இன்ட்ரெஸ்டிங்கா யாராவது காஸ்ட் பண்ணலாம், ரொம்ப டைப் காஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, அவங்கள ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணாம இன்னும் கம்பீரமான கேரக்டரா பண்ணலாம். அண்ட் அவங்க திருநங்கைன்றதே காமிக்கவே கூடாது, ரெப்ரசன்டேஷனே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் லைக் தட் அது இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சூப்பராக நடிச்சாங்க. ஒன் டேக்கில் பண்ணாங்க. பயங்கர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே அவங்க வந்து நம்ம ஒன் டேக். ஆமாம், அந்த சீன் எல்லாமே ஒன் டேக் தான். எப்பயாவது தான் நாங்கள் வந்து இந்த டைலாக் கொஞ்சம் பிரேக் பண்ணி பேசுறீங்க, ஒரே ஃப்ளோவை பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். தவிர சூப்பராக பண்ணியிருந்தாங்க, சூப்பர் பெர்ஃபார்மர் அவங்களும். ஓகே, இப்போ இந்த 29 ஆப்வியஸாக எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃபீல். 29 ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் ரத்னகுமார் பண்றாரு, ப்ரொடியூசர்ஸா கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற 2 பேர் உள்ள வருது. ஸோ ஆப்வியஸாக ஒரு நட்பின் ரீதியாக அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் உள்ள இருந்திருக்கும், எல்லாருக்கும் அது தோணி இருக்கும். ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஸ்லைட்லி இது இருந்தது. நான் ஹானஸ்டா சொல்றேன், ஒரு ஸ்லைட்லி இருந்தது. ஃப்ரெண்டு பண்றான், நாங்க பண்றது என்ன அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேரும் எந்த பாயிண்ட்ல இந்த கதையில கன்வின்ஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் கார்த்திக் சுப்ராஜ் நான் கேட்கணும், எந்த பாயிண்ட்ல அவர் ஓகே பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கதை நான் பவுண்டா கொடுத்துருக்கேன். சரி, அவர் வந்து பொலிட்டிக்கலா கொஞ்சம் ஸ்பேஸ்ட் அவுட்டா இருக்கு, அவ்வளோ வேணாம், இது லவ் ஸ்டோரியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுத்துருந்தாரு. ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த 2 கேரக்டர்ஸும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சத்யா விஜய். சத்யான் விஜய். ஏன்னா பல படங்கள்ல பொண்ணை எப்படி காமிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பொண்ணாதான் இந்த பையன் இருப்பான். ரொம்ப லவ்ல இருந்து அந்த பையனுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு பையன் மாதிரி தான் அந்த பொண்ணு இருப்பா. அவளுக்கு வேலை ஏம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது அவங்களுக்கு. அதனால பல டிராஃப்ட் நான் ரீஒர்க் பண்ணி அப்புறம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி இன்ட்ரோல் பாயிண்டே வந்து மாற்றணும். ஆர்ட் கேலரி சீன் முடிஞ்சு அந்த டாப் ஆங்கிளில் அவள் பெட்டில் பேசும்போது தான் அதுலேருந்து ஜெயில் சீக்வன்ஸ் காமிச்சு அங்கே தான் இன்ட்ரோல் மாதிரிலாம் முன்னாடி இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வேலையை விடுற பாயிண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு பதட்டம் வர்ற இடம் தான் இன்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றத மாற்றணும். நிறைய டிராஃப்ட் போச்சு. ஸோ அவருக்கு வந்து பிகினிங்லேருந்தே தெரியும், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்தே தெரியும் இந்த கதையை. ஸோ அவர் அந்த ஒவ்வொரு மொமெண்ட்ஸுமே இப்போ ரீசெண்டாக பூ பாடல் ரிலீஸ் பண்ணும்போது கூட பார்த்துட்டு அந்த செருப்பை கழட்டி கையில் கொடுத்துட்டு பேக்கை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போவான்றது நான் எப்பயோ படித்தேன். ஆமாம், எப்பயோ படித்தேன். எனக்கு இப்போ விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு பயங்கர சூப்பராக நல்லா இருந்துச்சு. சின்னப்பா ஆளா? ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதான் அதெல்லாம் ஒரு ஞாபகப்படுத்தி சொன்னார். ஸோ அவருக்கு வந்து மொமெண்ட்ஸாகவே பிடிச்சிருச்சு. ஓகே ஓகே, மேன் உமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்தை அதான் அந்த கேரக்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்பே அவருக்கு பிடிச்சிருச்சு. ஓகே, லோகேஷ்க்கு வந்து என்ன படம், யார், என்ன கதை எதுவுமே தெரியாது. நிஜமாவா? லோகேஷ் பிளைண்ட்லி லோகேஷ் ஒரு லைன் சொல்லி நான் ஒன்று படம் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, அது நடக்கலை. அதனால் இந்த வாட்டி நீ நினச்சது படமாக நீ பண்ணு, எனக்கு எதுவுமே சொல்லாத, நீ படம் பண்ணு, படத்தை காமி, என்ன ஆகும் என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான் லோகேஷ். சரி, அதான் இவங்க 2 பேரும் ஒரு காமன் புள்ளியே கிடையாது. ஆமாம், அண்ட் கார்த்திகேயன் சந்தானம் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணது. ஆமாம், கிரியேட்டிவாக ஸ்கிரிப்ட் அப்போ கார்த்திக் சுப்பராஜ் அவர் இன்வால்வ் ஆயிருந்தார். கார்த்திகேயன் சந்தானம் தான் 29 இந்த படம் இனிஷியேட் ஆகிறதுக்கு காரணமே. அவர் தான் இதை அசம்பிள் பண்ணது, விது வச்சு போகலாமான்ற சாய்ஸ் சொன்னது, இதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் கார்த்திகேயன். அவரோட தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைன்னா இந்த டைமில் இந்த மாதிரி நடந்துச்சு, இல்லைன்னா மேபி இன்னொரு வெர்ஷன் போயிருக்கும், வேற மாதிரி மாறி இருக்கும், வேற மாதிரி. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு,
இப்போ ரிலீஸ் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, ஆரம்பிச்ச கேள்வியிலேயே நீங்க அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்க சொன்னீங்க. பட் ஆப்வியஸா எல்லாருக்கும் ஒரு டேரக்டருக்கு ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டா இருக்கிற மூமெண்ட் அது ஒன்று தான். இந்த ரிலீஸ், அதுக்கப்புறம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், அந்த பேக்ட் ஹவுஸ்ல போய் ஒரு தியேட்டர் விசிட் பண்ணி அப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அந்த ரிலீஸ் டைம்ல அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அது எல்லாரும் ஆசைப்பட்ட ஒரு மூமெண்ட் தான். ஆப்வியஸா உங்களையும் சேர்த்து ஒரு ஆசைப்பட்ட மூமெண்ட். ஆனா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நடுவுல ஒரு 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 விஷயமா அது நடந்துச்சு. ஸோ ரிலீஸ் டைம்ல அந்த விஷயங்கள் நடந்தது கண்டிப்பா ஒரு அந்த எமோஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருந்தது. பட் அது ஃபிலிம் மேக்கர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு 2 days 3 days இப்படி நடந்தது அப்படிங்கிறது. ஸோ அந்த ரிலீஸ் டைம் எமோஷன் ஆஃப் ரத்னகுமார் அவர்கள். இல்லை 8ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, 4ஆம் தேதி ரிசல்ட்டு, 10ஆம் தேதி ஸ்வேரிங் செரிமனி நடக்குது. இப்போ என்டையர் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்ஸும் சரி, தமிழ் ஸ்பீக்கிங் நேஷன், தமிழ் ஸ்பீக்கிங் தெரிஞ்ச எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட்டே வந்து நியூஸ் சேனல் தான். 108 வின் பண்ணியிருக்காங்க, 5 இங்கேருந்து அங்கே 2, 4 இந்த மைண்ட் 3 இந்த ஃபிங்கர் மாதிரி எல்லாருமே வந்து நம்பர்ஸ்குள்ளே தான் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம படமே ஒரு நம்பர் தான். இந்த நம்பர் கொண்டு போய் இருக்கிற கலவரத்தில் இன்னும் நிறைய நம்பர் சேர்ந்துச்சு அந்த டைமில். ஆனால் எனக்கு ரிலீஸ் ரிசப்ஷன் இப்போது ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு படம் தேட்டரில் போய் ஒரு பெரிய மேசிவ் ஹிட்டு, இங்கேருந்து இப்படி சொல்கிறாங்க, அங்கேருந்து அப்படி சொல்கிறாங்க, இவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக அப்படின்லாம் ஃபோன் வருது, ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபீலிங்கை நான் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். இப்போ மேதமான் வந்து மெர்சல் கூட ரிலீஸ் ஆச்சு, அப்போ லிமிட்டட் ரிலீஸு, நல்ல பேர் வந்திருந்தாலுமே நான் தேட்டர் விசிட் நாங்கள் போவோம், திருச்சி போய் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோன்னா வெளியே மேதமான் ஃப்ளெக்ஸ் இருக்கும், உள்ளே மெர்சல் ஓடிட்டு இருந்துச்சு. நானும் போய் சரி மெர்சல் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போனோம். அப்புறம் பாதியிலே வந்து திரும்பிட்டோம், சரி என்ன தேட்டர் விசிட்டுன்ட்டு. பட் அந்த படம் இன்ன வரைக்கும் மேதமான்னு சொல்கிறாங்க, ஒரு கல்ட்டாக அது நடந்துச்சு. ஆடையப்போ 3 ஷோ கேன்சல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 ஷோ ஈவினிங் தான் ஐ திங்க் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், ஈவினிங் சிட்டியில் ஈவினிங், ஊர்லாம் நைட் ஷோ. ஃபர்ஸ்ட் டேவே அவுட்டு தான் அது. அது வந்து அது வந்து எக்ஸ்ட்ரானரி புக்கிங் இருந்துச்சு. கூடவே கடாரம் கொண்டாந்து வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகல, அப்படியே வந்தவங்கலாம் அப்படியே மூவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் குலு ரிலீஸ் ஆச்சு. குலு வந்து சூப்பர் ரிலீஸ் தான், பெரிய ரிலீஸ். ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாங்க. பட் சந்தானம் பண்ண படம் பட்டக்கலாய் உள்ளே பூந்தா போட்டு எல்லாரையும் ஓட்டி கிழிக்க போகிறாருன்னு நினச்சி வந்தாங்க ஆடியன்ஸ். ஏன்னா எங்களால் கேம்பெயினே பண்ண முடியல, இந்த படம் இந்த மாதிரி தான் அப்படின்னு பொசிஷனே பண்ண டைம் இல்லை. அதான் கேட்கலான்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்பார்க்கறது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆமாம், ஏன்னா A1 பாரிஸ் ஜெயராஜன் அப்படி பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்ல. கரெக்ட். அப்போ இது வந்ததும் வந்து வெளியே வந்ததும் ஆடியன்ஸுக்கு கோவம் வந்துடுச்சு. ஐ மீன் படம் பார்த்துட்டு வெளியே வந்ததும் என்ன இது, அவர் பேசவே இல்லை. அவர் மொத்த படத்துலேயே ஒரு பக்கம் தான் டைலாக்கே இருக்கும், அவர் பேசவே இல்லை. யாரா அவன் சின்ன பையன் இவன்லாம் வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிலாம் போயிடுச்சு. அந்த பாவக்காயை வச்சு கண்டினியூஸா அப்படியே ஆயிடுச்சு. 29 வந்து இந்த எலெக்ஷன் நடந்துச்சா. ஸோ எனக்கு வந்து அந்த ஓப்பனிங் டே அப்படியே அது டாக் ஆகி பூம் ஆச்சு, பெருசாகிடுச்சு அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட் படத்தில் ஃபீல் பண்ணலன்னதுமே. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நடந்தால் நல்லது, இல்லைன்னா நம்ம நினச்ச படத்தை பண்ணிட்டோம், அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படம் ரிலீஸும் ஒரு பிரேக்கப் மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. நம்ம கூடவே குடும்பம் நடத்துகிற மாதிரி ஆகலை ஒவ்வொரு படமும். அந்த பாயிண்ட்டோட அதுக்கப்புறம் சரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுது ஒவ்வொரு படமும். இந்த படம் அந்த மைண்ட் செட்டுக்கு இல்லை, அதுக்கு அது என்ன பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோலில் இல்லைல்ல. அது நம்ம ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து டைட்டிலேருந்து சின்ன சின்ன விஷயம், ஒரு அந்த பொண்ணு போடுற ஜிமிக்கிலேருந்து துப்பட்டா கலர்லேருந்து எல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். ரிலீஸ் டேட்டுன்றது நம்ம கையில் இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் என்ன மேதமன் வந்து 1 மாதம் கழிச்சு தான் வரதா இருந்துச்சு. 1 மாதம் நவம்பரில் வர வேண்டியது, அது 1 month ப்ரீபோன் பண்ணாங்க. இல்லை, ஐ திங்க் டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். 1 month ப்ரீபோன் பண்ணி தீபாவளிக்கு வந்துடலாம், ஏன்னா மெர்சல் மட்டும் தான் வந்து கூட வேறு பெரிய படம் ஏதோ வர வேண்டியிருந்துச்சு, அது வரல. ஸோ நமக்கு ஆப்வியஸாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 month ப்ரீபோன் பண்ணி நடந்தது. அதனால் எனக்கு வந்து இன்ஃபேக்ட் நாளைக்கு இன்னொரு படம் நான் பண்ணி, அந்த படம் உண்மையிலே தேட்ரிக்கலாகவும் கரெக்டான ரிலீஸு, கரெக்டான ரிசப்ஷனு, நல்லா பெருசாக போச்சுன்னா கூட எனக்கு வந்து டு யூ ஃபீல் எனிதிங் நோ அப்படின்ற மாதிரி
எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த மைண்ட் செட்ல ஆயிடுச்சு. ஓகே. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்